ஹாய், நான் டாக்டர் விஜய் சங்கர், உங்கள் கண் மருத்துவன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் லிக்கர் சாராயெல்லாம் குடித்து டெத்தெல்லாம் வருது. இதில் என்ன முக்கியமான விஷயம், ஒரு கண்டாக்டர் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல பாதிக்கப்படுறது கண்ணு தான். இதுக்கு என்ன காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 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 மெத்தனால் பாய்ஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதில் மெத்தனால் சாப்பிட்டு கண் பார்வையை இழந்தவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஆஸ்னஸ் when a person consumes மெத்தனால் வந்து உடம்புல வந்து பிரேக் டவுன் ஆகும், லிவர் வந்து மெட்டபலைஸ் ஆகுது. இதில் மோஸ்ட் டாக்ஸிக் காம்பவுண்ட் என்னென்னா ஃபார்மிக் ஆசிட் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுறது கண்ணில். இந்த ஃபார்மிக் ஆசிட் போய் இட் எஃபெக்ட்ஸ் தி ரெட்டினா அண்ட் தி ஆப்டிக் நர்வ்னு ஒரு நரம்பு இருக்குது, அது போய் எஃபெக்ட் ஆகிடுது. இந்த ஆப்டிக் நர்வ் எஃபெக்ட் ஆனதுனால நம்ம இந்த ஆப்டிக் நர்வ் ரொம்ப முக்கியமான ஒரு நரம்பு. எப்படின்னா பிரெயினுக்கு போகிற நரம்பு அதான், ஃப்ரம் த ரெட்டினா டு த பிரெயின் போகிற நரம்பு வந்து இந்த ஆப்டிக் நர்வ் தான். இந்த ஆப்டிக் நர்வோடைய பாதிப்பினால் கண் பார்வை இழந்து இந்த பேஷண்ட் பிகம்ஸ் பிளைண்ட். அண்டு இந்த ஆல்கஹால் அவங்க ஜாஸ்தி சாப்பிட்டாங்கன்னா அந்த ஃபார்மிக் ஆசிட் ஜாஸ்தியாகி முதல்ல போய் கண் அடிச்சிடும். ஸோ அதனால தான் சில பேர் உயிர் பிழைத்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த கண் பார்வை இந்த எஃபெக்ட் ஆகுது. ஸோ this formic acid is the main culprit which affects both the retina, the optic nerve and the basal ganglion brainல இருக்கு. And blindness காரணம் இந்த நரம்பு எஃபெக்ட் ஆகி பிரெயினில் இருக்கிற ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸ்ன்னு இருக்குது, அதான் விஷுவல் கார்டெக்ஸ் கண்ணில், அதுவும் எஃபெக்ட் ஆகுது. ஸோ திஸ் காசஸ் த பிளைண்ட்னஸ். நன்றி. இப்போ இந்த மெத்தனால்னால இந்த பார்வை போகுது இல்லையா, ஒன்ஸ் அவங்க ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பார்வை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், இப்போ பார்வை திருப்பி வர்றதுக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த ஃபார்மிக் ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங், இது போய் நரம்பை அடித்து இந்த ஆப்டிக் நர்வ் வந்து ஆப்டிக் அட்ரஃபி வந்துருச்சுன்னா திருப்பி ரெக்கவரி இஸ் வெரி the total recovery is very slow and it is almost impossible basically. ஸோ அதனால தான் இமீடியட்டாக அவங்க சொல்கிறது, அதுக்கு ஆன்டிடோட்லாம் இருக்குது அதுக்கு, பட் இமீடியட்டாக கொண்டு போகணுன்றாங்க ஹாஸ்பிட்டலில் போய். இமீடியட் ஆன்டிடோட் கொடுத்தா ஓரளவுக்கு ரெக்கவரி வரலாம். ஓகே, இது மெத்தனால் கலந்த இந்த லிக்கர்னால மட்டும்தானா, இல்லை நார்மல் லிக்கர் சாப்பிட்டாலும் இந்த கண்? இல்லை சார், இதில் வந்து இந்த மெத்தனால் லிக்கரில் தான் சார் ஜாஸ்தி. இப்போ நிறைய பேர் லிக்கர் சாப்பிட்றாங்க, அதில் அவங்களுக்கு ஒன்றும் நரம்பு ஒன்றும் பாதிக்கப்படுறது இல்லை. நான் சொன்ன மாதிரி மெத்தனால் வந்து ஃபார்மிக் ஆசிட் தான் போய் ரெட்டினா நரம்பையும் ஆப்டிக் நர்வையும் போய் அடிக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் கல்பிரிட்.